நீங்க முதல் அடியார் அருணகிரிநாதர்ன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி அவருக்கு அடியார்களே கிடையாதா என்ன? நிச்சயமாக. ரொம்ப சரியான கேள்வி. சங்க காலம் தொட்டே அவருக்கு பல அடியார்கள் உண்டு. முதன்மையான அடியார். முதல் அடியார் நான் சொன்னது ஒரு சிறு திருத்தம். முதன்மையான அடியார் அப்டின்னா, நாம அருணகிரிநாதர சொல்லலாம். அதுவும் எதனால? அப்ப சங்க காலத்துல பாடல்கள் இல்லையா? இன்னைக்கும் சங்ககால பாடலான திருமுருகாற்றுப்படை தான் மிக விசேஷமான ஒரு தமிழ் இலக்கியம். சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கிற ஒரே ஒரு பக்தி இலக்கியம் எது எடுத்தா திருமுருகாற்றுப்படை. அந்த வகையில முருகப்பெருமானோட ஆரம்பகால அடியார்கள்னு நெறைய பேர் இருக்காங்க. அகத்தியர் முதல்ல வந்து அகத்தியரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சங்க காலத்துல நக்கீரர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நெறைய அடியார்கள் இருக்காங்க. முதன்மையான அடியார் அப்டின்னா அருணகிரிநாதர். ஏன் அப்டின்னா இன்னொரு காரணம். சமீப காலமா அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுல அருணகிரிநாதர் முருகப்பெருமான திருப்பியும் ஒரு மறுமலர்ச்சியா கொடுத்து, முருக வழிபாட்டுல ஒரு மறுமலர்ச்சிய குடுத்து, மிக முக்கியமான சக்தி வாய்ந்த பாடல்கள், பாடல் அல்ல, மந்திரங்கள கொடுத்தவர் அருணகிரிநாதர். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, இது போன்ற பல பாடல்கள், திருவகுப்பு, இப்படி அனைத்தையும் கொடுத்து முதன்மையான அடியாரா முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம அருணகிரிநாதர்.